மார்ச் 22. இயேசுவின் இதயத்தின் புனித மரிய ஜோசிஃபா. ஸ்பெயின் நாட்டில் விக்டோரியா நகரில் வாழ்ந்த பர்னபா சான்கோ பேட்ரா தே குவரா பெற்றோருக்கு கிபி 1842 பிறந்தார் மரிய ஜோசிஃபா. தன் 7வது வயதில் தன் தந்தையினை இழந்த இவர் சிறுவயது முதலே நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னை மீதும் மிகுந்த பக்தியோடு இருந்தார். தன் 15வது வயதில் படிப்பிற்காக மேட்ரிடில் இருந்த உறவினர் வீட்டிற்குச் சென்ற இவர் 3 ஆண்டுகள் கல்வி பயின்று தன் 18வது வயதில் விக்டோரியா நகருக்கு திரும்பினார். கிபி 1860 மரியின் ஊழியர் துறவற சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற ஜோசிஃபா, பேராயர் கிளாரட் மற்றும் சபை தலைவி புனித சொலடேட் டோரஸ் அகஸ்தா ஆகியோரின் அனுமதி பெற்று மரியின் ஊழியர் சபையிலிருந்து விலகினார். கிபி 1871 அன்பர் இயேசுவின் பணியாளர் சபை என்ற புதிய துறவற சபையினை தொடங்கிய மரிய ஜோசிஃபா எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்தார். நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவு கொடுப்பது மட்டுமே அருட்சகோதரிகளின் பணி அல்ல, அவர்களின் உள்மனக் காயங்களை ஆய்ந்தறிந்து பரிவுடன் பணியாற்ற வேண்டும் என்று கூறிய ஜோசிஃபா, இறைவனை மையமாக வைத்து நோயாளிகளுக்கு சேவை என்பதனை தன் சபையின் நோக்கமாக அறிவித்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் தன்னை முழுமையாக கையளித்து இறை பணிகளைச் செய்த அருட்சகோதரி மரிய ஜோசிஃபா கிபி 1912 மார்ச் 20 விண்ணகம் சென்றார். அருட்சகோதரி மரிய ஜோசிஃபா கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2000வது ஆண்டு அக்டோபர் 1 அவரை புனிதராக உயர்த்தினார். புனித மரிய ஜோசிஃபா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் கைவிடப்பட்டு துன்புறுகின்ற நோயாளிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம்.